பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. லூக்கா 15:32. உன் சகோதரனாகி இவனும் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனால் திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான். பார்த்தீங்களா, தம்பி வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறான். பெரிய பாவம் செய்தாங்கிறது உண்மைதான். ஆனால் இப்போ மனம் திரும்பி இருக்கிறான், வீட்டுக்கு வந்திருக்கிறான். அப்பா ஒரே சந்தோஷம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மியூசிக் என்று வீடு களை கட்டுகிறது. ஆனால் இப்பொழுது வயலிலிருந்து வெளியே வந்த இதை கண்ட மூத்த சகோதரன் அவன் கோபம் கொண்டு அவன் கடு எரிச்சல் கொண்டு வீட்டுக்குள்ளே போல. அப்பா வந்து சமாதானம் பண்ண வந்தார்னா, அவன் இவ்வளோ பாவம் செஞ்சான், அப்படி செஞ்சான், இப்படி செஞ்சான்,
நான் உமக்கு இவ்வளோ உத்தமமாக இருந்தேன், நீர் எனக்கு ஒன்றும் செய்யலாம், அவனுக்கு எல்லாம் செய்துட்டு சொல்லி கடுங்கோபம் கொண்டான். தன் தம்பி திரும்பி வந்தானே என்று அவனுக்கு சிறிதளவும் சந்தோஷம் இல்லவே இல்லை. காரணம் அவனுடைய சுயநீதி, நான் உத்தமன், அவன் பெரிய பாவி என்கிற எண்ணமே. இன்றைக்கி அநேகருக்கு தன்னை குறித்து தான் ஒரு பெரிய உத்தமன் என்கிற எண்ணமே இருக்கிறது. நான் பெரிய பரிசுத்தவன், நான் பெரிய யோக்கியன், நான் பெரிய நல்லவேன்னு எல்லார்ட்டையும் போய் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் யாராவது ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் அதை ஊர் முழுக்க போய் சொல்லி பட்டியலிட்டு பாரு, அவன் அப்படி அக்கிரமம் பண்ணுறான், இப்படி அக்கிரமம் பண்ணுறான், நான் எவ்வளோ பெரிய யோக்கியன். அதனால் யாரையுமே அவங்களால நேசிக்கவே முடியறதில்ல. தன்னையே அவங்க உயர்வாக நினைக்கிறாங்க. மிகவும் தவறு. எங்கள் தகப்பன் சொல்லுகிறார், நம்ம சந்தோஷப்படணுமே, இன்னொருவரை குறித்து நம்ம சந்தோஷப்படணும், இன்னொருவரை குறித்து தரக்குறைவாய் நினைக்கக்கூடாது, இன்னொருவரை கேவலமாக பேசவே கூடாது. எல்லோரையும் நாம் நேசிக்க வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் ஒருத்தர் மனம் திரும்பினா ஏற்றுக்கொள்ளணும். ஒருத்தர் விழுந்தாலும் சந்தோஷப்படக்கூடாது, மாறாக ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் பாராட்டியிருக்கிற இந்த மிகப்பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நேற்றோடு என்னுடைய கல்லூரிக்கு விடுமுறை காலங்கள் ஆரம்பித்து விட்டன. இன்னும் ஒரு 4 நாள் மே மாதம் டியூட்டி போட்டிருப்பாங்க, இன்விஜிலேஷன் டியூட்டி. அதுக்கு பிறகு காலேஜ் ஜூன் 15th அல்லது 16th ஆரம்பிக்கும். எனக்குரிய 1.5 மாதங்கள் விடுமுறை காலங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. இந்த விடுமுறை காலத்திலே நான் உங்களை நேரிலே வீட்டிலே சந்திக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் விரும்பினால் இந்த மாதம் வெயில் அதிகமாக கொளுத்துகிறது, எலெக்ஷன் வருகிறது. அதுக்கு பிறகு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஃப்ரீ ஆயிரும். அது வரைக்கும் தான் ஒரே பிஸியாக இருக்கும். இந்த நாட்களிலே கர்த்தருடைய கிருபை தாங்கிறபடினாலே எலெக்ஷன் முடிந்த பிறகு ரிசல்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பிறகு நான் அநேக வீடுகளுக்கு சென்று யார் அழைக்கிறார்களோ அவர்களுக்காக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தில் தேவனுடைய மாளிகையின் ஆசிரியர்கள் தந்திருக்கிறார். அதற்குள்ளாய்த்தான் அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் இருக்கிறது. அதற்கு நாம் மிகவும் ஜெபித்து ஃபேவர் பிளாக் ரோடு போட ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். அதில் பாதிக்கிட்ட நம்ம போட்டிருக்கிறோம், ஒரு 40% போட்டிருக்கிறோம். இப்போ இந்த நாளைக்கு ஆசிரியத்தில் ஊழியம் இருக்குது, மளிகைக்குள்ளா விடுதலை நாள் ஊழியம். அது சண்டே, அதுக்கு பிறகு மண்டேலேருந்து அதை கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக போடணும்னு சொல்லி நினைத்திருக்கிறோம். ஆண்டவர் நல்ல ஒரு டீலரை தந்திருக்கிறாரு. அவர் நல்ல காசு வாங்கினாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியான கற்களை கொடுத்துருக்கிறார். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபேவர் பிளாக் ரோடு போட்டு முடிக்கப்பட ஜெபியுங்கள். வாசலில் ஆர்ச்சி கேட்ட, காம்பவுண்ட் வால் கேட்ட நீங்கள் ஜெபியுங்கள். தேவனுடைய மாளிகைக்கு இன்னும் தளம் அமைக்கப்படவே இல்லை. பல வருடங்களாக அது ஒரு குறையாகவே இருந்து வருகிறது. அதற்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். இன்னுமாக அடைக்கலான் கூறிய முதியோரிடத்தில் யார் சேர விரும்பினாலும் இதுதான் சரியான நேரம், தாராளமாக நீங்கள் சேரலாம் என்பதை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கிறேன். தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதுதான் முக்கியமான செய்தி. 3 வேளையும் விதவிதமான உணவுகளை நாம் அளித்து வருகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை சகோதரி ஃபாத்திமா அவர்கள் தன்னுடைய கணவருடைய அம்மா அப்பா ஞாபகமாக அவர்கள் விருந்து வழங்குகிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஆழ்வாரத்து நகரில் இருக்கிறார்கள், நாசரத்தை ஒட்டி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை அவருடைய மாமா அத்தை ஞாபகமாக அந்த விருந்தை வழங்குகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இதை ஏற்பாடு செய்த சகோதரர் தேவசுந்தரம் அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். சனிக்கிழமை நாளைக்கு விடுதலை நாள் கூட்டத்தில் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா 15வது அதிகாரம் 22வது வசனம் முதல். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் கொடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். கைக்கு மோதிரம், காலுக்கு பாதரட்சை, உடம்புக்கு நல்ல வஸ்திரம், புது வஸ்திரம் என்று அந்த தகப்பன் தன்னுடைய அன்பை எல்லாம் அங்கே அந்த அருமையான மனிதனுக்கு காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். பிள்ளை மேலே அவ்வளோ பாசம் அவருக்கு இருந்தபடினால்தான் அவன் எவ்வளோ பாவத்தை செய்துட்டு வந்தாலும் அது அவருக்கு கண்ணுக்கு தெரியல. நீ காணாமல் போனாயப்பா, திரும்பவும் நீ வந்தாய், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்று அந்த தகப்பன் தன் மிகுந்த அன்பினாலே அவன் செய்த எல்லா பாவங்களையும் மறந்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு குளிப்பாட்டி நல்ல வாசனை திரவியங்களை பூசி உடம்புக்கு புது வஸ்திரங்களை கொடுத்து கைக்கு மோதிரம் காலுக்கு பாதரட்சை என்று அலங்கரித்து மிகவும் சந்தோஷப்பட்டு விருந்து ஏற்பாடு செய்து எல்லாருக்கும் அதை அனௌன்ஸ் பண்ணி
மிகவும் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். காணாமல் போன என் மகன் வந்தான், மரித்தேன் என்று நினைத்தேன், ஆனால் அவன் உயிர்த்தான் என்று. ஒரு தகப்பனுடைய அன்பு மகன் செய்கிற பாவத்தை, குற்றங்களை பார்க்காது. அந்த கண்ணு அதை பார்க்காது. என் மகன் என்று தான் பார்க்கும் என்பதை நான் காண்கின்றோம். நாமெல்லாம் பார்க்கும்பொழுது இவன் பெரிய அயோக்கிய போய் இப்படி குடிகாரன், கெட்ட வார்த்தை பேசுகிறேன், நம்ம அவங்க செய்கிற பாவங்களை பார்க்குறோம். ஆனால் தகப்பன் அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவருடைய கண்கள் என்னுடைய மகன், இது என்னுடைய வாரிசு, இது என்னுடைய ரத்தம், இது என்னுடைய மாம்சம் என்று தான் பார்க்கும். அந்த தகப்பனுக்கு அவ்வளவு சந்தோஷம். 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாங்கன்னா அவ்வளவு சந்தோஷம். நீட் எக்ஸாமில் தான் பிள்ளை பாஸ் ஆகிட்டான் அப்படின்னா தகப்பனுக்கு அவ்வளோ சந்தோஷம். IAS IPS ஆகிட்டாங்கன்னா, பிள்ளைகள் ஆகிட்டாங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். திருமண நாளன்று பிள்ளைகளுக்கு திருமணமாகிற நேரத்தில் பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து அழுவதை பார்க்கிறோம். ஆனந்த கண்ணீர், அவ்வளோ சந்தோஷம். ஆனால் இங்கே ஒரு தகப்பன் கெட்டு போய் குட்டிச்சுவராகி பைத்திய மாதிரி திரும்பி வந்திருக்கிற மகனை கண்டு அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அது கொண்டாடுறாரு. என்ன கொண்டாட்டம்னா, என் மகன் செத்துட்டான்னு நினச்சி திருப்பி வந்துட்டான், அதுதான் எனக்கு சந்தோஷம், அவன் உயிரோடு இருப்பது தான் சந்தோஷம் என்று. நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, புரிந்து கொள்ள முடியவில்லை. தகப்பனுடைய அன்பு எதை கொண்டாட்டமாக கொண்டாடுகிறது? திரும்பி வந்ததை நினைத்து கொண்டாடுகிறது. அதனால் கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் திரும்புகிற பொழுது, பாவ வாழ்க்கையை நாம் விட்டு விடுகிற பொழுது, அரசியலையும் இன்னும் தேவையற்ற காரியங்களையும், தேவையற்ற பேச்சுக்களையும், தேவையற்ற நண்பர்களையும், தேவையற்ற முயற்சிகளையும், தேவையற்ற காரியங்களுக்காக நாம் நம்முடைய பணத்தை செலவழித்து, பாவங்களுக்காக செலவழித்து வாழுகிறதையும் நாம் விட்டுவிட்டு ஆண்டவரின் பக்கமாய் திரும்புகிற பொழுது நம்முடைய ஆண்டவரும் அப்படியே மகிழ்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. என்றைக்கு இந்த உலகம் நமக்கு பெரிதாகி தெரியாதபடிக்கு ஆண்டுடைய அன்பு தெரிகிறதோ, அவருடைய பாதத்தை நோக்கி ஓடுகிறோமோ, அன்றைக்கு ஆண்டவரும் நம்மை குறித்து இப்படியாக அவர் சந்தோஷப்படுவார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நீங்கள் சந்தோஷப்படுத்த விரும்புகிறீர்களா? ஒரே ஒரு விதத்தில் தான் அவரை சந்தோஷப்படுத்த முடியும். ரிட்டர்ன் டு த லார்ட், கம் டு த லார்ட். ஆண்டவர்கிட்ட வாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க, ஆண்டவரை நீர் போதுன்னு சொல்லிட்டு வாங்க. அப்பொழுது உங்கள் நிமித்தமாய் ஆண்டவருடைய மனதிலும் பரலோகத்திலும் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் என்று நான் காண்கிறோம். அவர் கொண்டாடுறாரு, அது எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறார். மகன் வீட்டுக்குள்ள வந்தவுடனே குளிப்பாட்டி வீட்டில் வச்சுருங்கன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. He is celebrating it so that everybody may come to know. எல்லாருக்குமே தெரியட்டும். பாட்டை போடு, கல்யாணம்னா பாட்டை போடு, தோரணத்தை கேட்டு சீரியல் லைட்டை போடு, ஒரு கல்யாணம் நடக்குன்னு எல்லாருக்கும் தெரியட்டுங்கிறதுக்காக அது செய்கிறாங்க. அதை போலவே தன் மகன் வந்தான் என்பதற்காக இதே மாதிரி பாட்டு, நடனம், சாப்பாடு, விருந்து எல்லாத்தையும் போட்டு தகப்பன் சந்தோஷப்பட்டானா. He wants to make everybody known that my son has returned. என் பிள்ளை திரும்பி வந்துட்டான் பாரு சொல்லி எல்லாருக்கும் காமிக்கிறார். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். 2 பேரும் தான், ஒருத்தன் போயிட்டான்னு நினச்சேன், இப்போ அவனும் வந்துட்டான், என் மகன் வந்துட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் அதை அறிவித்தாராம். இயேசு கிறிஸ்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரின் பக்கமாய் வருகிற பொழுது எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்துகிறார். உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஊழியக்காரனாய் மாற்றி அவர் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறார். இந்த உலகத்திலே பெரிய அதிசயம் என்னென்னா, நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாக மாறியிருப்பது, நான் ஒரு பிரசங்கியராக மாறியிருப்பது என்பதுதான் என்று நான் நினைக்கின்றேன். எங்கள் குடும்பத்துக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்கள் அப்பா ஒரு பெயர் கிறிஸ்தவர்கள், அம்மா ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து பகுதி அம்மா ஏசப்பாவை ஏற்றிட்டு இருந்தாங்க. நார்த்தும் சவுத்தும் ஒன்று சேர்ந்து பிறந்தது தான் நான். சம்பந்தமே கிடையாது, ஊழியக்காராக நான் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் என்னையும் கூட ஒரு ஊழியக்காரனாய் மாற்றி எல்லா இடங்களிலும் என்னை பயன்படுத்தி நிறைய டிவி சேனலில் வரவழைத்து, யூடியூப்பில் வரவழைத்து, இப்பொழுது அம்மா சொந்தக்காரங்கள்லாம் கிறிஸ்டபர் ஊழியம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வர முடியாது, எல்லாருக்கும் தெரியப்படுத்தினார் ஆண்டவர். அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, நம்ம குடும்பத்தில் இப்படி ஒருத்தன் ஆண்டவருக்காக போய் நிற்கிறானா, ஊழியம் செய்கிறானா. இதை தான் அவங்க அப்பா செய்கிறார். எல்லாருக்கும் விருந்து வச்சு, வாங்க வாங்க வாங்க, பாருங்கள் என் மகன் வந்துட்டான், மை சன் இஸ் பேக் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டாடி சந்தோஷமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 25ஆம் வசனத்தை பாருங்கள். அவருடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமயமாய் வருகிற பொழுது கீத வாத்தியத்தின் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரன் ஒன்று அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவர், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் வந்த உடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். அப்போ தான் வயலில் இருந்துட்டு மகன் திரும்பி வர்றார். இஸ் எ ஹார்ட் ஒர்க்கர்.
அன்னைக்கு கூட அவர் வயலுக்கு ஒழுங்காக போயிருக்காரு, அப்பாவுடைய சொத்துக்கள்லாம் நல்லா பார்த்துட்ருக்காரு. அண்ட் இஸ் கம்மிங் பேக். சாயந்தரம் வந்தோன்னா வீட்டுக்கு வராரு. இவருக்கு எதுவுமே தெரியல. அப்படிலாம் யார்கிட்டையும் அவர் கனெக்டாக இல்லை, அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு இல்லை. இவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருந்திருப்பான், வீட்டில் வேலைக்காரன்ட்ட யார்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்திருப்பாருன்னா அவன் ஓடி போய் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. வீட்டிலேருந்து வயக்காடு கொஞ்சம் தள்ளி இருக்கட்டுமே. இவர் யாரையும் சம்பாதிக்கலை, அதனால் அந்த நியூஸ் அவருக்கு போகலை. நீங்கள் நண்பர்களை சம்பாதிக்கலைன்னா நாட்டு நடப்பு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுக்காக ரோட்லேயே போய் கடங்க மணிக்கணக்காக ஊர்க்கதையை பேசுங்க நான் சொல்ல வரல. பட் யூ நீட் சம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா, உங்கள் வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட காரியங்களெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். அவங்கள நீங்கள் சம்பாதிக்கணும். எதனால உங்கள்கிட்ட ஓடி சொல்கிறதுக்கு ஆட்கள் வேணும். வாப்பா என்ன விஷயம், நம்ம வீட்டில் இவ்வளோ சத்தமாக இருக்குது, டான்ஸாக இருக்குது, பாட்டெலாம் போடுறாங்க, இல்லை லைட்லாம் கட்டியிருக்காங்க, பிரியாணியாக வாசம் அடிக்குது, என்ன விஷயம், எல்லோரும் வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா அவனுடைய சகோதரன் வந்துட்டார், அவர் திரும்ப சுகத்தோடு வந்திருக்காருன்னு சொல்லி உங்கள் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், அதான் விருந்து வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு செய்தி அவருக்கு சொல்லப்படுகிறது. அப்போ இவர் ஒரு பீயிங் எ பிரதர், மூத்த குமார் அண்ணன் தம்பி வந்திருக்காருன்னு எவ்வளோ சந்தோஷப்படணும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். என்னுடைய தம்பி வந்து விட்டானா என்று இவர் கோவம் வீட்டுக்கு வெளியே நிற்கிறேன், நான் உள்ளே போக மாட்டேன், எரிச்சல் ஆயிடுச்சு, வீட்டுக்கு நான் உள்ளே போக மாட்டேன்னு சொல்லி ரோட்லேயே நிற்கிறாரு. வர்றவங்க போகிறவங்களாம் பார்க்குறாங்க, என்னையா உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்கள் வெளியே நிற்கிறீங்க, அம்மா நான் கோபமாக இருக்கிறேன். எல்லோரும் போய் கேட்டாலும் இவர் உள்ளே வர மாட்டேங்கிறார். அப்போ அது ஒரு மேட்ரு ஆகுது, அது ஒரு நியூஸ் ஆகுது. உங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுது, என்ன மூத்த மகன் வெளியே நிற்கானான்னு சொல்லி கூட வந்தாராம். தகப்பனுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை உண்டாக்கிய செய்தி அண்ணனுக்கு அவ்வளவு வருத்தத்தை உண்டாக்கியது என்று நான் காண்கின்றோம். ஒரே நிகழ்வு தான். அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, டான்ஸ் ஆடிட்டு கிடக்கிறாரு, வயசான காலத்தில் பாட்டு பாடிட்டு இருக்காரு, விருந்து கொடுத்து வாங்கன்னு சொல்றாரு, என் மகனை பாருங்காரு. அண்ணங்காரன் கோவப்பட்டு வெளியே கோவத்தில் மூஞ்சி திருப்பி நிற்கிறான். ஒரே நிகழ்வு எப்படி இரு வேறான காரியங்களில் பிரதிபலிக்கிறது, ரெண்டு விதமான சூழ்நிலை எப்படி உண்டாக்குது. ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு பிடிக்கவே இல்லை. அதாங்க உலகம். உங்களை ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்கவே செய்யாது. இன்னொருத்தர் உங்களை எப்படியாவது தூக்கி விட்டுன்னு நினைப்பார், இன்னொருத்தர் உங்களை எப்படியாவது அழிச்சிடணும்னு சொல்லி நினைப்பார். இதுதான் உலகம். உங்களை நேசிக்கிறவங்களும் இருப்பாங்க, உங்களை உயர்த்தி பேசுகிறவங்களும் இருப்பாங்க, உங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்குன்னே ஆட்கள் இருப்பாங்க. உங்களை கேவலமாக பேசுகிறதுக்கும், பரியாசம் பண்ணுறதுக்கு, சிரிக்கிறதுக்கும், சீன்னு சொல்கிறதுக்கும், விடக்கூடாதுன்னு அழிக்கிறதுக்கும், உங்களுக்கு விரோதமாக கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறதுக்கும் ஆள் இருப்பாங்க. இது நடந்தே தீரும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை நேசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், உங்களை வெறுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பூமி சுழல்கின்ற வரைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்து கொண்டே தான் இருக்கும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நேற்று தினத்தில் என்னுடைய காலேஜில் லாஸ்ட் ஒர்க்கிங் டே, மத்தியானம் ரிட்டையர்டான ஸ்டாஃபு சாப்பாடு போட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டு சேப்பல் பக்கமாக வந்துட்டு இருந்தேன். உடனே ஒரு கேர்ள் வந்தா, ஒரு சின்ன பிள்ளையை கூட்டிகிட்டு. அந்த காலையில் படித்த பிள்ளை, மை ஓல்டு ஸ்டூடெண்ட்டு, ஓடி என் காலில் விழுந்து, சார் நல்லா இருக்கீங்களா சார், 7 வருஷத்துக்கு முன்னால் உங்கள்கிட்ட படித்தேங்க சார், 8 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்படுகிறான். ஹஸ்பண்டை டெய்லி உங்களை பற்றி சொல்லுவேன், நீங்கள் பாடின பாடல்கள் ரைம்ஸ்லாம் நான் எங்கள் ஹஸ்பண்டை பாடி காமிப்பேன், என் பிள்ளைகள்கிட்ட உங்களை பற்றி சொல்லுவேன் என்று அவளுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. உங்களை நான் பார்த்துட்டேன் சார், நான் டிசி வாங்க வந்திருக்கிறேன். அந்த பிள்ளை எனக்கு உயிரையும் கொடுப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறாங்க. இவ்வளோத்துக்கும் அவன் முகம் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை, படித்தது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆயிரக்கணக்கான மாணவர்களை சந்திக்கிறதுனால. ஆனால் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதே நேரத்தில் எவ்வளோ பேர்கள் நான் அழிய வேண்டும் என்று காத்திருப்பதையும் எனக்கு தெரியும். எப்படியாவது எனக்கு ஏதாவது தீங்கு செஞ்சிடலாமான்னு காத்திருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இட் இஸ் கால் லைஃப் அண்ட் போத் எண்ட்ஸ். உங்களை நேசிக்கிறதுக்கும் கூட்டம் இருக்கும், உங்களை பெருக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். இப்படியாக வெளியே நின்று டேடி கூப்பிட்றாரு, ஏன்டா இப்படி வெளியே போய் நிற்கிற, உள்ளவான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவன் வருந்தி அழைக்கிறாரு. 29 பாருங்கள். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமா, இதை இத்தனை வருஷ காலமாய் நான் நமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல. வேசிகள் இடத்துல இப்படி ஆஸ்தி அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்த உடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். மூத்தவன் சொல்கிறான், என்ன டேடி, என்ன சொன்னாலும் செய்கிறேன்,
எப்போனாலும் உங்களுக்கு கீழ்ப்படுகிற நம்முடைய கற்பனைகள் கட்டளைகள் எதுவுமே மீறல. எனக்கு ஒரு நாள் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்க முடியும், ஒரு ஆட்டுக்கடா கூட நீ தரல. உடனே அவன் சொல்கிறான், நான் உமக்கு உண்மையானவன், உமக்கு கூட இருந்தேன், நான் சொத்தை கேட்கல. தன்னுடைய நற்குணங்களை அவன் பட்டியலிடுகிறான். எது பேசுனதே கிடையாது எனக்கு. ஆனால் அப்படி ஒரு நாள் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்க முடியாது, எனக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யலை. பட்டியலிடுகிறான். என்றைக்கு நாம் செய்தவைகளை பட்டியலிடுகிறோமோ அன்றைக்கு செய்தவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. சண்டைன்னு வந்த உடனே எல்லாரும் பட்டியலிடுவாங்க, லிஸ்ட் பண்ணுவாங்க. நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், நான் அது காசு கொடுத்தேன், இது காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சண்டை வந்த உடனே தான் செஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னைக்கு லிஸ்ட் பண்ணுறோமோ அன்னைக்கு அதுக்குடைய பலன் இல்லாமல் போயிடுது. செய்வதை ஒரு காலம் சொல்லி காமிக்கக்கூடாது. நாம் 1000 செய்வோம், 10,000 செய்வது ஆண்டவர் பார்க்கட்டும், ஆண்டவருக்குரிய பலனை தருவார். மனுஷங்கிட்ட போயிட்டு நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன். இன்றைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாரும் நான் இப்படி செஞ்சோம், அப்படி செஞ்சோம், அதுதான் அவங்களுக்கு வாய் அவங்களுக்கு அப்படி தான் பேசுது. பேசினா தான் ஒருவேளை ஓட்ட விடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. எனக்கு அது அரசியலை பற்றி தெரியல. ஆனால் நான் கர்த்தருடைய பிள்ளையாய் சொல்லுகிறேன், நீங்கள் யார்கிட்டையும் போயிட்டு உனக்கு அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன் என்று நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. கர்த்தர் அறிவார், நீங்கள் செஞ்சதெல்லாம் ஆண்டவர் அறிவார். பரலோகத்திலும் இவ்வுலகத்திலும் பூமியிலும் மேலுலக வாழ்க்கையில் 100 மடங்கு உங்களுக்கு தருவார். ஒரு கப்பு வாட்டர் கொடுத்தாலே தருவார். நீங்கள் சொல்லாதீங்க, அவன் சொல்கிறான், நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், உங்கள் கீழ்ப்படிஞ்சேன், நான் டெய்லி வெயிலில் போய் இருக்கிறேன், நான் வயக்காட்டில் இருக்கிறேன், யூ ஹவ் கிவன் மீ நத்திங், எனக்கு ஒன்றுமே நீங்கள் செய்யலை. ஆனால் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன், அடுத்த ஆளுடைய பாவத்தை லிஸ்ட் பண்ணுறான். தான் செஞ்ச நல்லதை லிஸ்ட் பண்ணுறாரு. இப்போது கூட பிறந்தவனுடைய பாவத்தை லிஸ்ட் பண்ணி அதையும் சொல்கிறான். நீங்கள் இந்த இது செய்கிறாங்களோ இல்லையா, இது சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் ரெண்டாவது இதுக்கு எல்லாருமே பண்ணுறாங்க. அவன் அப்படி பண்ணான், இப்படி பண்ணான், அவன் அங்கே போனான், இங்கே போனான், இதை செஞ்சான், அதை செஞ்சான். பிறர் செய்த பாவத்தை அப்படியே லிஸ்ட்டு போட்டு சொல்கிறார். அதை ஒரு பெரிய சந்தோஷப்படுகிற, அது ஊழியக்காரன் பாவம் செஞ்சுட்டானப்பா, அது வெளியே சொல்லி சந்தோஷப்படுற ஒரு பெரிய கூட்டம் இந்த பூமியில் இருக்கிறது. தான் செய்த நற்காரியங்களை பட்டியலிட்டு அவன் எதிராளியாக நினைக்கிற சொந்த சகோதரனுடைய பாவத்தை பட்டியலிட்டு தன்னை யோக்கியனாய் அந்த இடத்துல அவன் காண்பித்தான் என்று காண்கிறோம். அந்த ஆயக்காரன் நெஞ்சில் அடிச்சுட்டு கிடக்கிறான். பரிசேன்னு சொன்னான், நான் வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்ட் பண்ணுறேன், நான் என் தசமபாகத்தை கொடுக்குறேன், நான் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன். இந்த பாருங்க, இந்த ஆயக்காரன் பெரிய பாவி, அவனை மாதிரிலாம் நான் இல்லை. இதே இதுதான் அந்த பரிசேன்னு செஞ்சான். தான் செஞ்ச நல்ல காரியங்களை லிஸ்ட் பண்ண அடுத்த பாவத்தை அவன் கோட் பண்ணான். நாம் ரெண்டையுமே செய்யாதபடிக்கு ஆண்டவரே ஆண்டவரே என்று கிருபைக்காக கெஞ்சுவோம். நம்முடைய நற்குணங்களை ஆண்டவருக்கோ மக்களுக்கோ தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டாம். இன்னொரு செய்கிற பாவங்களை, அயோக்கியத்தனங்களை நாம் அதை பெருசாக ஆண்டவர்கிட்டையும் மக்கள்கிட்டையும் சொல்ல வேண்டாம். மக்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. மனிதர்கள் என்றாலே குறைபாடு உள்ளவர்கள் தானே. எனவே இப்படி இருந்தோன்னா அவங்க அப்பா என்ன சொல்கிறார் பாருங்க, மகனே நீ எப்பொழுது என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரன் மரித்தான், உயிர்த்தான், காணாமல் போனால் திரும்பவும் காணப்பட்டான். ஆனப்படியில் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்றான். ஐயா, நீ என் கூட இருக்கிற, என் சொத்து எல்லாம் உனக்கு தான். ஆனால் தம்பி காணாமல் போனான், திரும்ப வந்துட்டான், மறிச்சான், உயிர்த்து வந்துட்டான், சந்தோஷப்படணும்ப்பா. அங்கே அழகானபடிக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறார். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான், ஆண்டவர்கிட்ட வந்துட்டான், அது சந்தோஷப்பட வேண்டிய காரியம். அது சொத்துக்களை காட்டிலும், தங்கத்தை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் வெளியேற பெற்றது. உலகத்திலே வெளியேற பெற்றதுன்னு ரட்சிப்பு, மனம் திரும்புதல், ஆண்டவர்கிட்ட வர்றது. இல்லைனா ஒரு பிரயோஜனம் இல்லை. நம் ஜெபிப்போமா, கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவை, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பன், மூத்த குமாரன், இளையகுமாரன் என்று 3 பேரும் மூலமாகவும் வித்தியாசமான பாடங்களை சொல்லிக் கொடுத்தீங்க. நன்றி இறைவா. இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபைக்குள்ளே ஒழித்து வைங்க, இரக்கத்துக்குள்ளே ஒழித்து வைங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்கு முடிவில்லை ராஜா, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்பா. எத்தனை பாவங்களை செய்த பிள்ளையை அவன் பார்க்காம, அந்த பாவத்தை பார்க்காம தான் பிள்ளைன்னு பார்த்தாரே, அப்படிப்பட்ட கண்களை தார். பாவங்களை அல்ல, அயோக்கியத்தனத்தை அல்ல, அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை பார்க்க எங்களுக்கு சொல்லித்தார். ஆண்டவரே, நான் அதை செய்தேன், அந்த நல்லதை செய்தேன், இந்த நல்லதை செய்தேன் என்று எப்பொழுது பார்த்தாலும் தன்னையே உயர்வாக பேசுகிற மக்கள், அவன் எந்த தப்பு செஞ்சான், அது தப்பு செஞ்சான்னு சொல்லி பிறரை குற்றப்படுத்துகிற மக்கள்,
சுயநீதி, தன்னை குறித்து ஒரு உயர்வான எண்ணம் இருக்கிறபடினால்தான் அப்படி அந்த வாய் பேசுது. அதனால் ஆண்டவரே, நீங்கள் எப்படியாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உலகம் தர முடியாத சமாதானத்தை தர, என்ன வியாதி இருந்தாலும் இப்பொழுது நீங்கட்டும் அப்பா. வியாதினால எத்தனையோ பேர் வாலிப வயசில் மறிக்கிறாங்க. 20 வயசு, 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, ஆண்டவரை 60 வயசுன்னு சொல்லி வியாதினால மறிக்கிறாங்க. நீங்கள் உதவி செய்யுங்க. வியாதியை சிலுவையில் ஜெயித்து விட்டு கொண்டு வருகிற ஆவியின் தலையை நசுக்கி விட்டேன். இப்பொழுது நம்முடைய வல்லமை புறப்பட்டு போகட்டும். என்ன வியாதியாக இருந்தாலும் சுகமாகட்டும் அப்பா. தொட்டு சுகப்படுத்துங்க. பண நெருக்கடியில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. பணம் இல்லாமல் யாரால இந்த பூமியிலே வாழ முடியும்? வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாருங்க, வருமானத்தை ஏற்படுத்தி தாருங்க. முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். போட்டி நிறைந்த உலகம், பொல்லாத உலகம், பொல்லாத மனிதர்கள் இருக்கிற உலகம் ஐயா. எப்படியாவது வாழ வைப்பீராக, எப்படியாவது சமாதானத்தை தருவீராக, சந்தோஷத்தை தருவீராக, மகிழ்ச்சியை தருவீராக. வயதானவர்களில் விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வியாதிகள் புதிதாக வயதான காலத்தில் வராதபடி சுகத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுங்கப்பா. வாலிப பிள்ளைகள் வாலிபத்தின் பாவங்கள், போதை அடிமைத்தனங்கள், பல விதங்களில் அவர்கள் நெருக்கத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் எப்படியாவது அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நீண்ட காலமாக நல்ல காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் நல்ல காரியங்களை செய்து சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே. யுத்தங்கள் ஓயட்டும். கேஸ் ரேட்டு, டீசல், பெட்ரோல் ரேட்லாம் கூடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஊழியத்தை நாள்தோறும் பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அறிமுகப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அடைக்கலான்குரிய முதலிடத்தில் சேர அநேகர் உண்டே, அநேகர் அழைத்து கொண்டு வார். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலம் நிலைத்திருப்பதாக. Hallelujah. Hallelujah. God bless you. Amen.